அன்பே என் ஆண்டவரே, உம்மிடம் நான் சரணடைந்தேன். உம்மிடம் நான் சரணடைந்தேன். திருவடிகளில் தான் நானும் அமர்ந்திருப்பேன். நானும் அமர்ந்திருப்பேன். நாளும் அமர்ந்திருப்பேன். அன்பே என் ஆண்டவரே, உம்மிடம் நான் சரணடைந்தேன். உம்மிடம் நான் சரணடைந்தேன். திருவடிகளில் தான் நானும் அமர்ந்திருப்பேன். நானும் அமர்ந்திருப்பேன். நாளும் அமர்ந்திருப்பேன். அன்பே என் ஆண்டவரே, என் அன்பு நேசராகிய ஆண்டவரே, என் அருமை இரட்சகரே, இதோ உம்முடைய திருவடிகளில் உம்முடைய பாதம் பற்றி கொண்ட நேச பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக உம்முடைய அன்பு மகன் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கிருபையினால் ஆளுகை செய்தீர். ஆண்டவரை, எத்தனை எத்தனை தடைகள் ஆண்டவரே, அனைத்தையும் உடைத்தறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான வேளை என் தேவனுக்கு உகந்த வேளையாக, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படக்கூடிய வேளையாக இருப்பதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக சுவாமி. ஆமீன். ஆமீன். ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகின்ற, ஜீவ வார்த்தையாய் வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான வேளையிலே கிராஸ் டிவி சேனலிலே இந்த ஆண்டவருடைய ஜீவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்காக நீர் மனம் உருக்கம் உள்ள தேவனாக, மனம் கசிந்து இறங்குகிற கருணை தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியுமாக அநேகரை இந்த உலகத்தில் நீர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதிலும் விசேஷித்த விதமாக உம்முடைய நேச மகன் என்று சொன்னீரே, என் செல்ல மகனே என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய நாமத்தை பறைசாற்ற மகிமைப்படுத்த இதோ உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்ட மகனாய் நிற்கிறேன் ஆண்டவரே. என் ஆவி ஆசீர்வதித்து, என் ஆவிலுள்ள வார்த்தைகளெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஒடுருவி பாய்ந்து அது உம்முடைய வார்த்தையாக இருந்து அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றரவுமாய், அவர்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம், வேண்டுகிற காரியங்கள் எல்லாம் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் வெளிப்படத்தக்கதான கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வேளையை கிருபையாய் பயன்படுத்துவீராக. இந்த வேளை உமது ஆசீர்வாதத்தின் வேளையாக, தேவரீருடைய அதிசயங்கள் வெளிப்படுகின்ற வேளையாக, தேவரீருடைய அற்புத கொடைகள் வெளிப்படுகின்ற வேளையாக, அதை உம்முடைய பிள்ளைகள் எல்லா தடைகளையும் நீக்க பெற்று உம்முடைய கொடைகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிசய வேளையாக விளங்கும்படி என் தேவன் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, போராட்டம் நிறைந்த உலகம், கண்மூடி விழிப்பதற்கு முன்பாக என்னென்னவோ நடக்கக்கூடிய துன்பங்கள் நிறைந்த உலகம், பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த உலகம், ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால், ஆண்டவருடைய தயவு நமக்கு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வது கடினமன் மாத்திரமல்ல. ஆண்டவரில் பிரியமானவர்களே, தப்பி பிழைப்பது என்பதே அபூர்வமான ஒரு சூழலாக இருக்கிறது. அத்தகைய வேளைகளிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதும், ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடுவதும், ஜெபிப்பதும், இடைவிடாது அவரை துதிப்பதும், மகிமைப்படுத்துவதும் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மைமிகு கிருபையின் காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் கடந்து செல்லக்கூடிய நல்ல ஒரு வழிகளாக இருக்கிறது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அதைத்தான் சங்கீதம், முதலாவது சங்கீதம்
ஒன்றிலே 2-3 வசனங்கள் நமக்கு அருமையாய் சொல்லித் தருகிறது. ஆண்டவருடைய சட்டத்தை பற்றி, ஆண்டவருடைய கிருபையான செயல்களின் வார்த்தைகளை பற்றி இரவும் பகலுமாய் அதை நினைப்பதும், வாசிப்பதும், துதிப்பதும், மகிமைப்படுத்துவதும் எவ்வளவு பிரதானமான காரியமாய் இருக்கிறது என்று பார்த்தால், அதானது நீரோடையோரமாய் நடைப்பட்ட மரம் போல இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை அல்லும் பகலுமாய் தியானிக்கிறவர்கள், அல்லும் பகலுமாய் சிந்திக்கிறவர்கள், அதையே நினைத்து உறவாடி கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல. நீரோடையோரம் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். செழிப்பாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? இலை உதிராததாக இருக்கும், தளர்த்தோங்கி நிற்பதாக இருக்கும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவை பருவ காலங்களிலே கனிதந்து என்றும் பசுமை குலையாததாக, பசுமை குறைந்து போகாததாக இருக்கக்கூடிய மகிமையான, செழிப்பான, நிறைவான அந்த மரத்திற்கு ஒப்பானதை, ஒத்த வாழ்க்கையை பெற்றவர்களா இருப்பார்கள் என்று சங்கீதம், தொடக்க சங்கீதமே நமக்கு அருமையாய் சொல்லித் தருகிறது. ஆவியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, அல்லும் பகலுமாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரிடத்திலே மன்றாட்டுக்களை ஏறெடுத்து வைக்கிறவர்களாக, ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி பாடுகிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்கள் இருதயத்தை தொட்டு பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படியோ செய்து கொண்டிருக்கின்றேன், நான் அல்லவா ஓடிக்கொண்டிருக்கின்றேன், நான் நினைத்தபடியெல்லாம் சாதித்து கொண்டிருக்கின்றேன், நான் ஓடியதால் தான் பெற்றுக்கொண்டேன், நான் கஷ்டப்பட்டு உழைத்ததால் தான் பெற்றுக்கொண்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி அல்ல ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இல்லை என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்வு இழந்து விடத்தக்கதாகிவிடும். ஒரு நொடி பொழுதிலே நாம் கண் மூடி விழிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்வு அழிந்து விடக்கூடும். ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தனை இடங்களிலே தூங்குவதற்கு சென்றவர்கள், படுத்திருந்தவர்கள், அயர்ந்து கொண்டிருந்தவர்கள் கண்மூடி விழிப்பதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள், இருந்த இடங்களே தெரியாமல் போனது, வீடு இருந்த இடம் தெரியாமல் போனது, உடன்பிறப்புகள், உறவுகள், குடும்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகிறது. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை வேளைகளிலே எங்கெங்கெல்லாமோ கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் அறிந்து துடிதுடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையின் காலமாக போராட்ட களத்திலே கடந்து செல்ல முடியாது பரிதவித்து நிற்கிற காலங்களாக போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடும். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனாலும் கூட ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவருடைய இரக்கத்தை இன்னும் அநேகர் எண்ணி பார்ப்பார்களே, ஏறெடுத்து பார்ப்பார்களே, நினைத்து பார்ப்பாரில்லை. ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, எதையெல்லாம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வாழுகிற ஜனங்கள் இன்னும் அநேகம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தேவனை அறிய வேண்டும், அவர்களும் பொல்லாத பாதையில் வீழ்ந்து விடாதபடி, அழிந்து விடாதபடி காக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் கிருபையோடும் இரக்கத்தோடு கண்விழித்து தயவோடு காத்து நிற்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுதுதான், அவரை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுதுதான், அவரை துதித்து நீங்கள் மகிழும் பொழுதுதான், அவருக்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்கின்ற பொழுதுதான் என் தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் 34:5 சொல்லுகிறதே, நீங்கள் நினைக்கலாம் அநேகம் பேர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், நான் எங்கு ஆலயத்திற்கு செல்கிறேன், நான் நன்றாக இல்லையா, நான் உயர்ந்து நிற்கவில்லையா என்று நினைத்து பார்க்கலாம். என் ஆண்டவர் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நடக்கின்ற நடைமுறைகளை சற்று எண்ணி பாருங்கள். எத்தகைய திறம் படைத்தவர்கள், எத்தகைய மேன்மை உடையவர்கள், எத்தகைய அதிகாரம் படைத்தவர்கள், எத்தகைய உலகின் பற்பல அதிசயங்களை கண்டறிந்தவர்கள், படைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களின் நிலை கடந்த காலங்களில் ஏற்பட்ட சூழ்நிலைகளால்
கண்ணிமைக்கும் நேரத்திலே கூட இருக்கிறவர்களை பார்க்க கூட முடியாதபடி, உடன் இருக்கிற மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாதபடி, ஏன் தன்னைத்தானே காத்து கொள்ள முடியாதபடி, கண் விழிக்கும் நேரத்தில் இந்த உலகை விட்டு மாய்ந்து போனவர்கள், அவர்களை அருகில் சென்று பார்க்கக்கூட முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் எத்தனை எத்தனை இடர்கள், எத்தனை வாழ்க்கையின் அழிவுகள் போராட்டமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்களுடைய நிலையினால் அல்ல, பலத்தினால் அல்ல, ஆற்றலால் அல்ல, பொருட்களால் அல்ல, செல்வத்தால் அல்ல, என் தேவனுடைய கிருபையினால் என்பதை நினைத்து கொள்ளுங்கள், அறிந்து வாழுங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இதோ லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரில் அநேகம் பேர் இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இங்கே அருமையாக வெளிப்படுத்துகிறார். 1/10 நீங்கள் காணிக்கையாக படைக்கிறீர்கள். இதிலே அநேக இடங்களிலே 1/10 நிச்சயமாக ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி சொல்வது என்ன? நீங்கள் 1/10 காணிக்கையாக படைக்கிறீர்கள், ஆனால் கடவுளின் நீதியையும் கடவுளின் அன்பையும் நீங்கள் பொருள்படுத்தாதவர்களாய் வாழுகிறீர்கள். பொருள்படுத்துவது இல்லை என்று ஆண்டவர் கடிந்து சொல்லுகிறார். இவற்றைத்தான் கண்டிப்பாக, நிச்சயமாக, உறுதியாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, முதலாவதாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, அனுதினமும் பற்றி கொண்டு வாழ வேண்டியது ஆண்டவருடைய நீதியையும் ஆண்டவருடைய அன்பையுமே என்று ஆண்டவர் இங்கே உறுதிபட சொல்லுகிறார். அதே வேளையில் அவற்றையும் நீங்கள் விட்டுவிடலாகாது என்று சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையின் இலக்கு எத்தகைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது? ஆண்டவருடைய நீதியை நோக்கி செல்லுகிறதா? ஆண்டவருடைய அன்பை பற்றிக்கொள்ள, ஆண்டவருடைய அன்பிலே புரள்வதற்கு, ஆண்டவருடைய அன்பிலே திளைப்பதற்கு ஆசை கொண்டவர்களாக விளங்குகிறீர்களா? செயல்படுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? அல்ல. ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, ஆண்டவரிலே சங்கமிப்பது, ஆண்டவரை இடவிடாது துதிப்பது, மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நாம் மகிமையாக, மகிழ்ச்சியாக, மனநிறைவாக வாழ முடியும். ஆண்டவரில் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே கூட ஒரு பிரதான கோடீஸ்வரருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சொல்லப்பட்டது. உலகத்திலே பலவிதமான பல கொடிகள், எண்ணற்ற கொடிகள் அவர் கைகளில் தவழ்ந்த பொழுதிலும் கூட எண்ணற்ற பொருட்களை நினைத்த மாத்திரத்தில் கண்முன் குவிக்கக்கூடிய அளவிற்கு அவர் பிரதான கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவர் ஏழைகளுக்கு செய்வதும் பிறருக்கு உதவி செய்வதும் அவருடைய வாழ்க்கையில் கிடைத்த நிறைவாக, நிம்மதியாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, டாடா கம்பெனி இன்னும் பிரதான அதிபராக இருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் இலக்கை நினைத்த மாத்திரத்தில் எதையும் சாதித்து விடலாம் என்ற அளவில் இந்த உலகத்திலே செல்வங்களை பெற்றவராக இருந்து கூட அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நிறைவு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுது நிறைவு ஏற்பட்டது, நிம்மதி ஏற்பட்டது? கடவுளுடைய கிருபையினால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, கொடுத்து உதவக்கூடிய அந்த கிருபையான வாழ்வு எப்பொழுது கிடைத்ததோ அப்பொழுதுதான் அவருடைய வாழ்விலே நிறைவை கண்டேன், நிம்மதியை கண்டேன். அதுதான் இந்த உலகத்தில் ஆனந்தம், அதுதான் இந்த உலகத்தில் சந்தோஷம், அதுதான் என் வாழ்வில் நிறைவு என்று எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான, இது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இதுபோல எத்தனையோ காரியங்கள் நாம் அறிந்ததும் அறியாததுமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான், என்னை நோக்கி பார்க்கின்ற பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும், மனநிறைவு பெருகும், நீ ஆனந்தமான வாழ்வு வாழ முடியும் ஆண்டவரில் பிரியமானவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே நம்மில் அநேகர் 1/10 ஆண்டவருக்கு கொடுத்து விட்டால் போதும், நம்முடைய வாழ்வு சிறந்துவிடும், ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறிவிடும் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது அல்ல ஆண்டவரில் பிரியமானவர்களே.
இன்னும் அநேகர் எண்ணுவதுண்டு, நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக பொன்களையும் பொருட்களையும் செல்வங்களையும் சேர்த்து கொடுத்து விட்டோம் என்றால், அதை செலுத்தி விட்டோம் என்றால் அதோடு போதும், ஆண்டவருடைய காரியங்களில் அனைத்திலும் நாம் மேன்மை அடைந்து விடுவோம், ஆண்டவருடைய கொடைகளை நாம் பெற்று விடுவோம், ஆண்டவருக்குள் நாம் நிலை கொண்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்குத்தான் சொல்லுகிறார், என் அன்பு நேச மகனே, என் அன்பு நேச மகள். இதோ சங்கீதம் 50:12 உனக்கு சொல்லப்படுகிறது, நீ கொடுக்கிற பொன்னோ பொருளோ செல்வங்களோ மிருகங்களோ காணிக்கைகளோ பொருட்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை என்பது மாத்திரமல்ல, இவை அனைத்தும் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு சொந்தம். இந்த உலகமும் இந்த உலகத்தில் நிறைந்துள்ள அனைத்தும் என்னுடையது என்கிறார் ஆண்டவர். அவ்வாறு இருக்க நீ எனக்கு என்ன தந்துவிட முடியும் என் நேச மகனே? நீ எனக்கு என்ன செய்துவிட முடியும் என் நேச மகனே மகளே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆண்டவருடையது. நீங்கள் காணிக்கை கொடுத்து விட்டால், பொன்னை கொடுத்து விட்டால், பொருளை கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுவிடலாம். ஆண்டவர் எல்லாம் நமக்கு செய்து விடுவார். அதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது, காரியம் முடிந்து விட்டது என்று எண்ணுவதை விடுத்து ஆண்டவருடைய நீதியையும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ள அல்லும் பகலுமாக அயராத அவரை தேடுகிறவர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக, அவரை பற்றி கொண்டவர்களாக வாழுங்கள், வாழ ஆசைப்படுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய கொடையை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த காணிக்கை செலுத்துவதில் கூட இன்னும் அநேகர் உண்டு. எப்படி என்று பார்க்கிறீர்கள் என்றால், ஆண்டவரிடத்தில் பேரம் பேசுகிறவர்கள் அவர் கூட இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு இதை செய்து விடுகிறேன், அதை தேர்ந்து விடுகிறேன், நீர் எனக்கு இதை செய்ய வேண்டாம், நீர் எனக்கு இதை செய்து விட்டீர் என்று சொன்னால் நான் உமக்கு அதை தருவேன், இதை வைத்து விடுகிறேன், இதை காணிக்கையாக தருகிறேன், அதை நான் ஆலயத்தில் செலுத்தி விடுகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் பேரம் பேசுகிறவர்களும் கூட இருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீங்கள் இத்தகையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தின் எண்ணங்களை தொட்டு பாருங்கள். நாம் என்ன வாழ்வு வாழுகிறேன், நான் ஆண்டவருக்கு உகந்த பாதையில் எத்தகைய படிகளில் இருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உகந்ததான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எது எது செய்ய வேண்டும் என்பது, எதை செய்தால் ஆண்டவருக்கு ஏற்புடையது என்பதில் நீங்கள் கருத்தாய் இருந்து செயல்படுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய கிருபைக்குள் செல்கிறவர்களாக, ஆண்டவருடைய கரத்தினால் பற்றி அழைத்து செல்லப்படுகிறவர்களாக, எக்காலம் என்று ஒன்று ஊதப்படும் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழைத்து கொள்ளக்கூடிய வேளை வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜீவ வார்த்தையிலே. அந்த வேளையிலே அந்த குரலொளி உங்கள் செவிகளில், உங்கள் இருதயங்களை தட்டி எழுப்பி தேவனுடைய கிருபையின் ஆளுகைக்குள் அழைக்கப்பட நீங்கள் தகுதி பெறும் பொருட்டு உங்கள் வாழ்க்கை முறைகளை கொண்டு செல்ல ஆயத்தமாயிருங்கள். ஆசையுள்ளவர்களாய் வாழுங்கள், எதிர்கொண்டு வாழுங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்கள், எதையோ செய்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், எதையோ வாங்கினேன், எதையோ கொடுத்தேன், ஆண்டவருக்கு எதை கொடுத்தால் என்ன, எப்படி கொடுத்தால் என்ன என்பது அல்ல. ஆண்டவருக்கு உகந்ததான வாழ்வு, ஆண்டவருக்கு ஏற்புடையதான வாழ்வு, ஆண்டவருக்கு ஏற்புடையதை செய்கின்ற வாழ்வு, அதிலே பலன் கொண்டிருங்கள், கருத்தாயிருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரையே பற்றி கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையின் அநேக அற்புதங்கள். பார்வையற்ற 2 அன்பர்கள் ஆண்டவரை நோக்கி வருகிறார்கள். ஆண்டவர் அங்கிருந்து நம்முடைய சீடர்களோடு வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே 2 பார்வையற்றவர்கள் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டு ஆண்டவரை கூவிக்கொண்டு அழைத்து கொண்டே வருகிறார்கள். ஆண்டவர் தம் சீடர்களும் முன் சென்று கொண்டே இருக்கிறார். அதிலும் பாருங்களேன், ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்மிலே 2 ஒன்று சேர்ந்து ஆலயத்திலே சென்று நாம் ஜெபிக்க சென்றிருந்தாலும் கூட நம்முடைய வேண்டுதலும் ஜெபமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருமித்த குரலில், ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்யும், எனக்கு செய்யும், எனக்கு செய்யும் என்றுதான் நாம் ஜெபிப்பதுண்டு, வேண்டுவதுண்டு. ஆனால் 2 பார்வையற்றவர்கள் ஒருமித்த குரலிலே ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்களே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒருவரோடு ஒருவர் நேசத்தை பகிர்ந்து கொள்வதைத்தானே தேவன் விரும்புகிறார்.
அவர்கள் கூவிக்கொண்டு அழைத்து கொண்டு பின்னாலே வருவதை அறிந்த ஆண்டவர் தாம் செல்லக்கூடிய வீட்டிற்கு சென்று கொண்டே இருக்கிறார். வீட்டை அடைந்ததும் அவர்களும் பின்னே வந்து சேர்கிறார்கள். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர்களிடத்திலே? அவர்கள் பார்வைக்காகத்தான் வருகிறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவரால் செய்ய முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனாலும் கூட தம்மை அழைத்து கொண்டு வருகின்ற அந்த நேச பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் கேட்பது என்ன? நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற ஆண்டவர் அந்த இரு பார்வையற்றவர்களிடத்தில் தன்னை நோக்கி அழைத்து கொண்டு வந்து அவர்களிடத்தை கேட்கிறார். ஆமையா என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதில் எவ்வளவு கருத்தாக இருக்கிறீர்கள்? ஆண்டவரை நோக்கி கூவி அழைப்பதிலே, மன்றாடுவதிலே, ஜெபிக்கிற வேளையிலே நீங்கள் எத்தகைய அளவிலே உள்ளத்திலே ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர்களாக என் ஆண்டவர் எனக்கு செய்து விடுவார், என் ஆண்டவர் எனக்கு தந்து விடுவார் என்ற உறுதியோடு பலத்தோடு இருக்கிறீர்களா? அப்பொழுது உங்களையும் ஆண்டவர் சொல்வார், என் மகனே, என் மகளே, நீ இதோ என்னுடைய நாமத்தை நிமித்தமாய் என் நாமத்தை கூவி அழைத்து இடைவிடாது துதித்து மகிமைப்படுத்தி என்னை நோக்கியே நீ வந்து கொண்டிருக்கின்றாயே, நான் இதை உனக்கு செய்து விடுவேன் என்று நீ விசுவசிக்கிறாயா? நான் உனக்கு இதை தந்து விடுவேன் என்று நம்பித்தான் நீ என்னை நோக்கி வருகின்றாயா என்று கேட்கிறார். அப்பொழுது நீங்கள் ஆமாண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மால் தான் முடியும் ஆண்டவரே என்று உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் என்று நீங்கள் வேண்டுவீர்கள் என்று சொன்னால், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர்களை ஆசீர்வதித்து நிறைவேற்றுவார். அந்த வேண்டுதல் உங்கள் உள்ளத்திலே வேண்டுதலை எழுப்புவதற்கு முன்னதாகவே பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்துவிட்டீர் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு இருக்கின்ற வேளையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகருக்கு செய்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 22 33 வரை உள்ள நிகழ்வானது அருமையாக சொல்லித் தருகிறது. தம்முடைய நேச சீடர்களை தமக்கு முன்பாக கடற்கரைக்கு அப்புறத்திலே அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தி அனுப்புகிறார். படகிலே ஏறி செல்ல அனுமதிக்கிறார். அவர்களை அனுப்பிவிட்டு தம்மோடு இருந்தவர்களுக்கு அற்புதங்களை செய்து மக்களையும் அனுப்பிவிட்டு ஆண்டவர் தனித்து ஜெபிப்பதற்காக ஒரு மலைக்கு செல்கிறார். மலையிலே அவர் மாலை மட்டுமல்ல, இரவு மட்டுமல்ல, இரவை தாண்டிய சாமங்களை தாண்டிய கூட அங்கே ஆண்டவர் இடத்திலே, தேவனாகிய தகப்பனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், உறவாடி கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்து முடித்த மாத்திரத்திலே தம்முடைய பிள்ளைகளை நோக்கி வர நினைக்கிறார். அப்பொழுது சீடர்கள் சென்ற படகானது வெகு தூரம் சென்று விட்டது. சென்ற படகின் பக்கத்திலே என்ன நடக்கிறது? பெருங்காற்று அடிக்கிறது. பெரும் காற்று அடித்த மாத்திரத்திலே கடலில் தண்ணீர்கள் அலைகளெல்லாம் படகுக்குள் செல்லுவது மாத்திரமல்லாமல் படகை அலைக்கழிக்கிறது. அங்கும் இங்குமாய் அலைக்கழித்து தள்ளுகிறது. இவர்கள் அச்ச நடுக்கத்தோடு சீடர்கள் இருக்கிறார்கள். இதை அறிந்த ஆண்டவர் தம்முடைய நேச ஜனங்களை, தம்முடைய நேச பிள்ளைகளை, சீடர்களை நோக்கி கடலிலே நடந்து படகை நோக்கி வருகிறார். அப்படியாய் அவர் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அருகிலே வந்த மாத்திரத்திலே சீடர்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவர் தான் இந்த இடத்துல வர முடியும், ஆண்டவர் தான் நம்மை நோக்கி வருகிறார் என்று மகிழ்ச்சியின் ஆரவாரத்திலே, என் ஆண்டவர் வந்து விட்டாரே, இனி எனக்கு என்ன கவலை, இனி எனக்கு என்ன பயம் என்று உள்ளத்தால் மகிழ்ச்சியால் மகிழ்ந்தார்களா? இல்லை ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவரை நினைக்கவில்லை. மாறாக இந்த உலக வாழ்க்கையின்படி, இந்த உலக எண்ணங்களின்படி, உலக மனிதருடைய சராசரி எண்ணங்களின்படி அவர்கள் கண்களில் பார்த்ததை ஆண்டவர் என எண்ணவில்லை. ஐயோ பேய் வருகிறது என்று அச்சத்தால், நடுக்கத்தால், பதற்றத்தால் அலறினார்கள், கத்தினார்கள். அப்பொழுது நடந்தது என்ன? ஆண்டவர் தம் சீடர்களோடு பேசினார். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொன்னார் ஆண்டவர். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, அந்த வேளையிலே ஆண்டவர் நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே
உடனே அந்த சீடர்களில் ஒருவரான பேதுரு எழுந்து சொல்வார், ஆண்டவரே நீர்தாம் என்று சொன்னால், எங்கள் கண்ணெதிரே கடல் மீது நடந்து வருகிறவர் என் தேவனாகிய ஆண்டவர் நீர்தாம் என்று சொன்னால், நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வரும்படியுமாய் கட்டளையிடும் என்று கேட்டார். உடனே ஆண்டவர் வா என்று சொன்னார். தம்மை நோக்கி வருகின்ற பிள்ளைகளை, தம்மை நோக்கி கூவி அழைக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் காணாதவராக, அறியாதவராக, புறமே தள்ளியவராக ஒருபோதும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நானும் கடல் மீது நடந்து உம்மோடு வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்ன பேதுருவுக்கு வா என்று சொன்னார் ஆண்டவர். ஆம் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதன் பின் நடந்தது என்ன? இந்த வார்த்தை தான் மிகவும் ஆழமானது, முக்கியமானது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். கடலை விட்டு இறங்கி விட்டார். வா என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவர் இயேசுவை நோக்கி செல்லுகின்ற வேளையிலே அவர் கடல் மீது நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழல்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரையே முன்னிலைப்படுத்தி அவர்தான் எனக்கு எல்லாம் என்று முதன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி நாம் வாழுகின்ற பொழுது இந்த உலக பொல்லாப்புகள் ஒருபோதும் நம்மை அணுக முடியாது. இந்த உலக தீமைகள் ஒருபோதும் நம்மை தீண்ட முடியாது. எல்லாம் நன்மையும் நலமானதும் மேன்மையும் ஆசீர்வாதமானதுமாய்த்தான் இருக்கும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் இயேசுவை நோக்கி நடந்து கடல் மீது சென்றார். கடல் மீது சென்றார். பிறகு என்ன நடக்கிறது? அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய பார்வைகள் எங்கே போகிறது? பெருங்காற்று வீசுகிறதே என்று பார்க்கிறார். பெருங்காற்று வீசினால் என்ன? கடலே கொந்தளித்து மலையளவு எழும்பினால் என்ன? நான் இயேசுவை அல்லவா நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், இயேசுவை நோக்கி நான் கடல் மீது சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் அவரை சிதறடிக்கிறது அல்லவா? அவருடைய மனம் பொங்கி எழுகின்ற கடலையும் அந்த பொங்கி எழுகின்ற காற்றையும் பார்க்கிறார். அதை கண்ட மாத்திரத்திலே அஞ்சி, பெரும் காற்றை கண்ட மாத்திரத்திலே அஞ்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பெரும் காற்றை நோக்கி அவர் பார்த்தாரோ, கண்டாரோ, அப்பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் அஞ்சி போனது, நடுங்கி போனது, பயந்து போனது. எதற்காக? ஐயோ, கடலுக்குள் மூழ்கி அழியப் போகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது மேன்மையடைந்து கொண்டு இருக்கிறோம், உயர்வடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் நாம் உயர்ந்து நிற்கின்ற வேளையிலே, உயர்ந்து வருகின்ற வேளையிலே, வளர்ந்து வருகின்ற வேளையிலே இந்த உலக ஆசைகளின்படி, இந்த உலக சூழல்களின்படி நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு சலனங்கள், சிறு சிறு அங்கலாய்ப்புகள், சிறு சிறு தகாத பார்வைகள், செயல்பாடுகளினாலே நம்முடைய வாழ்வின், நம் கண்கள், நம்முடைய இதயத்தின் பார்வைகள் அந்த பெருங்காற்றை நோக்கியதை போல, அந்த பெருங்கடலை நோக்கியதை போல இந்த பாவச்சேற்றை நோக்கி விடுகிறது. அப்பொழுது நம்முடைய வாழ்வு என்ன ஆகிறது? மூழ்கிய பேதுருவை போல, கடலுக்குள் மூழ்கி அழிய போகிற பேதுருவை போல நம்முடைய வாழ்வு பல வேளைகளிலே தள்ளாட்டம் அடைந்து தடுமாறி வீழ்ந்து அழியக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று விடுகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது பேதுரு கதறுகிறார், கத்துகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவது என்ன? நம்பிக்கை குன்றியவனே, விசுவாசம் குறைந்து போனவனே, ஏன் அஞ்சுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் ஐயம் கொண்டாய் என்று அவனை கடிந்து கொண்டு தம்முடைய கரத்தை அவனை கரத்தை பிடித்து தூக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பலவீனங்களால் நாம் தொய்ந்து போகின்ற பொழுது, வீழ்ந்து போகின்ற பொழுது கூட, வீழ்ந்து போனால் என்ன, அழிந்து போனால் என்ன என்று ஆண்டவர் விட்டு விடுகிறவரா? இல்லை, ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய சூழ்நிலையிலும் கூட ஏன் மகனே என்னை நேசிப்பதிலே, என்னை நோக்கி வருவதிலே தளர்ந்து போனாய், ஐயங்கொண்டு போனாய், அயர்ந்து போனாய் மகனே, என்னிலே நீ நிலைத்திரு என்று வீழ்ந்து கிடக்கிற நம்மை கரம் பற்றி தூக்கி நிறுத்த வல்லவரான தேவன் கிருபையாக இருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுதுதான்
நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களிலே எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் நாம் அஞ்சாமல், தயங்காமல், தடைபட்டு வீழ்ந்து அழிந்து விடாமல் நம்மை கரம் பற்றி தூக்கி நிறுத்த ஒருவர் உண்டு. நம்மை கரம் பற்றி தாங்கி நிறுத்த ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. என் நேச மகனே, என் நேச மகளே, இந்த உலகத்தின் போராட்டங்கள், இந்த உலகத்தின் வாழ்க்கை உன்னை சீர்குலைத்து விட நினைக்கிறாயா? உன்னை தடுமாற செய்து விட்டது என்று அஞ்சுகிறாயா? உன்னை தடம் புரள செய்து விட்டதே, ஐயோ என் வாழ்வு அழிந்து விடுமோ, நான் வாழ்வை இழந்து விடுவேனோ, என் பொருட்கள் எல்லாம் போய்விட்டதே என்று நீ தடுமாறுகின்றாயா? அஞ்சாதே, கலங்காதே. இதோ உன்னோடு கூட இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நாமே உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை கரம் பற்றி தூக்கி நிறுத்தி உயர்த்துகிற வல்லமையின் கடவுள் நானாக இருக்கிறேன். இதோ உன்னோடு கூட, இதோ உன்னோடு கூட நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே. ஏன் அஞ்சுகிறாய்? ஏன் தயங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? உன் போராட்டத்தை நினைத்தா, இந்த உலக வாழ்க்கையின் சூழலை நினைத்தா, இந்த உலகத்தின் தடுமாற்றத்தை நினைத்தா, இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன் இருக்கிற, உனக்கு மேல் இருக்கிற மற்றவருடைய சூழல்களை நினைத்தா, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. இதோ உன் தேவனாகிய ஆண்டவர் இதோ உன்னோடு, உனக்கு முன்பாக உன் கரம் பற்றி உன்னை தூக்கி உயர்த்துகிறவராக நான் இருக்கிறேன் மகனே, மகளே. அஞ்சாதே, திகையாதே. இந்த உலகத்திலே நீ நாடுவதும் தேடுவதும் உன் தேவனாகிய ஆண்டவரைத்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க, இந்த ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்க, இரவும் பகலுமாய் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, அவருடைய கிருபையில் வாழ நம்முடைய இருதய கதவுகளை திறந்து தேவனாகிய ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் எனக்கு கிருபை செய்ய முடியும் ஆண்டவரே, உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாதப்பா என்று உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் இறுக ஆண்டவருடைய பாதங்களை பற்றி கொள்ளுகிறவர்களாக ஜெபிப்போமா? உங்கள் கண்களை மூடுங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் கண்களை இறுக மூடுங்கள். கண்களை மூடிவிட்டோமே என்று நினைத்து விடாதீர்கள். இருதய கதவுகளை திறந்து உங்கள் இருதயங்களுக்கு முன்பாக உங்கள் தேவனாகிய ஆண்டவரும் என் தேவனாகிய இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இதோ உங்கள் இதய கதவுகளுக்கு முன் நிறுத்துங்கள். என் முன்பாக, என் இருதயத்தின் முன்பாக என் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இருக்கிறார், என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதோ நான் ஜெபிக்க போகிறேன், நான் மன்றாட்டுகளை எழுப்பி அவருடைய பாதத்திலே ஒப்படைக்கப் போகிறேன். எனக்கு கிருபை செய்ய போகிறார், எனக்கு இரக்கம் காட்டப் போகிறார், எனக்கு தயவு காட்டப் போகிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் எனக்கு முன் இருக்கிறார் என்று இருதயத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு உங்கள் இருதயத்தை தேவனுடைய மகிமைக்குள் நிரப்பிக்கொண்டு வலுவோடு, தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற வலுவோடு நீங்கள் ஜெபத்திற்குள் கடந்து வாருங்கள். அவரை நோக்கி வாருங்கள், அவரை நோக்கி வாருங்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே நீர் எவ்வளவு கிருபையும் இரக்கமுமாய் உடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கும் மன்றாட்டுக்கும் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் கூட கிருபை செய்வது என்பது, இரக்கம் காட்டுவது என்பது உமக்கு எவ்வளவு எளிதான காரியம் ஆண்டவரே, எவ்வளவு எளிதான காரியம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் கூட நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே என்ன வார்த்தை எழுகிறது, அவருடைய சிந்தனைகளிலே என்ன வார்த்தை எழும்புகிறது என்று அறிய நீர் எவ்வளவு ஆசை கொண்ட நேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த காரியத்தை செய்ய, உன் மன்றாட்டை நான் செய்வதற்கு என்னால் முடியும் என்று நீ விசுவசிக்கிறாயா மகனே, மகளே? நீ நம்புகிறாயா மகனே, மகளே என்று இந்த பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்களை எழுப்புகிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் விசுவாசத்தை அறிய ஆண்டவரே நீர் எவ்வளவு ஆவலுள்ள தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய நம்பிக்கையின் பலத்தை, விசுவாசத்தின் ஆற்றலை அறிந்த மாத்திரத்திலே உன்னுடைய விசுவாசம் உனக்கு பலனை தந்தது, உனக்கு மகிமையை தந்தது, மேன்மையை தந்தது, ஆசீர்வாதத்தை தந்தது என்று உம்முடைய கிருபையின் ஆளுகையை நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர்
நேசிக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் இந்த ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீதியையும் அன்பையும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், அதுவே பிரதானமானது, அதுவே தேவனுக்கு உகந்தது என்று நீர் சொல்லுகிறீரே ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீதி குலைந்து போகிறதே ஆண்டவரே, அன்பு அற்று போகிறதே ஆண்டவரே, அன்பு அற்று போகிறதே. இசையா தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த உலகத்து ஜனங்களில் அநேகம் பேர் ஆண்டவரே உதட்டளவிலே நேசிக்கிறவர்களாக, உதட்டளவிலே அன்பு செய்கிறவர்களாகத்தானே இருக்கிறார்கள். உள்ள அன்பு அற்று போறவர்களாக, உம்மை விட்டு வெகு தொலைவிலே சென்று கொண்டிருக்கிற மனிதர்களாகத்தானே அநேகம் பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவருடைய இருதயங்களின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு ஏற்புடையவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே, நீர் மாற்றும் ஆண்டவரே. அக்கிரமம் அநியாயங்களும் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இயற்கையின் சூழல்களை ஆண்டவரே தமக்கு உகந்ததாக சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அக்கிரமக்காரர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மேன்மையடைந்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்வார் ஒருவரும் இல்லை, நீதி செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. உலகத்தில் நீதி என்பது இல்லாமல் போகிறது, அன்பு என்பது இல்லாமல் போகிறது ஆண்டவரே. துரோகம் செய்பவர்களும் துன்மார்க்கம் செய்பவர்களும் நிறைந்து போகிறார்கள் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கும், நீர் கிருபை செய்யும், நீர் தயவு காட்டும் ஆண்டவரே. உம்முடைய நேசத்தை இந்த உலக ஜனங்கள் மேல் அதிகமாய் அதிகமாய் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவர் வாழ முடியாது. உம்முடைய கிருபையினால் இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்கிறவர்களை, அநியாயம் செய்கிறவருடைய இருதயங்களை புரட்டி போடும் ஆண்டவரே. எல்லாருடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இருதயங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நிறைவு உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர் என்று அறிந்து எல்லா ஜனங்களும் உமக்கு உகந்தவர்களாக, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாக, உமக்கு பிரியமான ஜனங்களாக வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழுகிறவர்கள், அவருடைய நீதியிலே நிலைத்து நிற்கிறவர்கள், அவருக்கு பிரியமான ஏற்புடையதான காரியங்களை செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே எல்லா விதமான கொடைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் நிலைத்து இருப்பார்கள், பலன் கொண்டு இருப்பார்கள் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அதன்படி உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு அஞ்சியவர்களாக, உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக, உமக்கு ஏற்புடையதான வாழ்வு வாழ்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய தயவை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆட்கொண்டு அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை வாழச் செய்து கரம் பிடித்து வழிநடத்தி இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக ஆசை என்ற பொல்லாப்புகளிலே வீழ்ந்து விடாமல், அழிந்து விடாமல், பேதுருவை ஏன் ஐயங்கொண்டாய் மகனே என்று நீர் கரம் பற்றி தூக்கி நிறுத்தியதை போல, தூக்கி உம்மோடு சேர்த்து கொண்டதை போல இந்த உலகம் என்ற பொல்லாங்கிலே, பொல்லாப்பிலே, அழிவிலே மூழ்கி அழிய போகிற இந்த ஜனங்களை நீர் கரந்தூக்கி உம்மோடு சேர்த்து கொள்வீராக, உம்முடைய கிருபையோடு சேர்த்துக் கொள்வீராக, உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்வீராக, அணைத்துக் கொள்வீராக, அணைத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.